அப்படியே அல்ட்ரா ஈகோ வெஜிடாக்கு வந்தா இவருடைய ஃபார்ம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோகோதுலேருந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இவருடைய ஃபார்ம் ரொம்ப ரொம்ப இன்சேனாகவும் இருக்கும். அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகோ முடிஞ்ச அளவுக்கு டேமேஜை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அவர் அதிகமாக டேமேஜ் வாங்க வாங்க அவருடைய ஃபார்ம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கண்ட்ரோலில் இருந்தே போயிடும். ஆனால் வெஜிடாக்கு அப்படி எந்த கவலையும் இல்லை. எனிமிஸுடைய அட்டாக்ஸை இவர் தாராளமாக வெல்கம் பண்ணுவார். ஏன்னா வெஜிடாவுடைய அல்ட்ரா ஈகோ எனிமிஸ் கிட்ட அவர் எவ்வளோ அடி வாங்குறாரோ அவரை அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாற்றி விட்டுரும். ஆமாம், இவருடைய இந்த ஒரு ஃபார்மில் அதிக டேமேஜஸை வாங்கினா அந்த ஒரு டேமேஜ் வெஜிடாக்கு பவராக கன்வெர்ட் ஆகும். இதனால் வெஜிடா எவ்வளோ அடி வாங்குறாரோ அவ்வளோ பவர்ஃபுல்லாக இவர் மாறுவார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், வெஜிடா ஒரு ஆப்போனண்ட்டை எதிர்த்து சண்டை போடுறாரு. அவர் என்ன தான் பவர்ஃபுல்லாக அட்டாக் பண்ணாலும் அந்த ஒரு அட்டாக் வெஜிடாக்கு அடுத்தடுத்து பவர்ஸை கொடுத்துக்கிட்டே இருந்தா அப்போது வெஜிடாவுடைய ஃபார்ம் எவ்வளோ டேஞ்சரஸாக இருக்கும்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஈகோ வெஜிடாக்கு மேசிவான டிஸ்ட்ரக்டிவ் எனர்ஜியை கொடுக்குது, எக்ஸ்ட்ரீமான ஃபிசிக்கல் பவரை கொடுக்குது, எக்ஸ்ப்ளோசிவ் அட்டாக்ஸை கொடுக்குது, பேட்டில் இன்ஸ்டிங்க்டை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் காட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷனுடைய எபிலிட்டிஸை கூட வெஜிடாவால் ஆக்சஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் அல்ட்ரா ஈகோக்கு வெஜிடா பர்ஃபெக்டாக சூட் ஆகக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கார். ஏன்னா இந்த ஒரு ஃபார்மை வச்சுருக்கிறவங்க அதிகமாக ப்ரைடாகவும் அக்ரெஷனாகவும் பேட்டில் அதிகமாக லவ் பண்ணுறவங்களாகவும் இருக்கணும். இது எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி தான் வெஜிடா இருக்கார். ஸோ கோகோவுடைய அல்ட்ரா இன்ஸ்டிங் காம்னஸை பேஸ் பண்ணதாக இருக்குது. ஆனால் வெஜிடாக்கு அது எதுவுமே தேவையில்ல. இவர் சண்டை போட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக மாறுவார். இதனால் லாங் பேட்டில்னு வந்தால் வெஜிடா அதில் அதிகமாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அட்டாக்ஸ் எல்லாமே வெஜிடாவை பயங்கர பவர்ஃபுல்லாக மாற்றிடும். ஆனால் இந்த ஒரு ஃபார்முக்குமே கூட ஒரு வீக்னஸ் இருக்குது. ஆமாம், வெஜிடா ரொம்ப அதிகமான அட்டாக்ஸை வாங்கினாருன்னா அவருடைய பாடியால் ஒரு கட்டத்தில் அதை அப்சர்வ் பண்ண முடியாது. ஆமாம், வெஜிடாவுடைய பாடி அப்போ அதோடைய லிமிட்டை ரீச் பண்ணிடும். இதுக்கு காரணம் வெஜிடா ஒரு இம்மார்ட்டல் கிடையாது. வீரஸ் எடுத்துக்கிட்டால் அவர் இம்மார்ட்டலாக இருக்கார். இதனால் அவருடைய பாடி எவ்வளோ அட்டாக்ஸை வேணால் தாங்கும். இப்படி ஒரு பயங்கரமாக அட்டாக்ஸை தாங்கிறதால அவருடைய பவர்ஸுங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஆனால் வெஜிடா என்ன தான் பயங்கரமான பவர்ஸை பொசஸ் பண்ணாலும் அவர் ஒரு ஆக்சுவல் ஹியூமன் தான். இதனால் வெஜிடாவால் வீரஸ் கொடுக்குற அவுட்புட்டை கொடுக்க முடியாது. இதன் காரணமாக வெஜிடாக்கு இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியே அதுவே அவருக்கு வீக்னஸாகவும் இருக்கு. இதோடைய ஃபுல் வீடியோ கீழே லிங்க்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க.